கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால் 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13 அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். கர்த்தர் தாமே அபிஷேகம் பண்ணின நாள் முதற்கொண்டு தாவீதை விட்டு விலகவே இல்லை. தேவன் அப்பேற்பட்ட ஒரு இரக்கமுள்ள தேவன். அவருடைய சித்தத்திற்கு தாவீதை தெரிந்து கொண்டதினால தாவீதோடு அவர் கடைசி வரைக்கும் அவரோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தாராம். இந்த காரியங்கள் என்னவென்று பார்த்தா, இதோ சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தாவீது கர்த்தரால் தெரிந்து கொண்ட மனுஷன், ஆனா சவுலோ ஜனங்களால் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன். வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஜனங்களை அவரே ராஜாதி ராஜாவா இருந்து வழி நடத்தினார். ஆனா ஜனங்க கேக்குறாங்க, நீ எங்களுக்கு வேணாம், ஒரு மனுஷனை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு சாமுவேல் கிட்ட போய் ஒரு ராஜாவை கேக்குறாங்க. சாமுவேலுக்கு ரொம்ப மன கஷ்டம். ஆனாலும் கர்த்தர் சொல்றார், சாமுவேலு அவங்க உன்னை தள்ளல, என்னதான் தள்ளிட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு ராஜாவை நீ கொடு அப்படின்றாரு. அதே போல கர்த்தர் தாமே சவுலை ராஜாவாய் மாற்றினார். ஆனா மனுஷர்கள் ஏற்படுத்தின ராஜா தேவனுக்கு உண்மையாய் உத்தமமாய் இல்ல. அவர் தேவனுடைய காரியங்களுக்கு செவி கொடாதே போனார். ஆனா தேவன் தெரிந்த தாவீதோ கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக எல்லா காரியத்திலும் கர்த்தருக்காக நின்ற ஒரு தேவ மனுஷன். சில காரியங்களில அவர் தவறு செய்தாலும் தேவன் அவரை உணர்த்தும் பொழுது அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பாவத்தை திரும்ப செய்யாதபடிக்கு கர்த்தர் அவரோடு இடைப்பட்டார். இப்படியான ஒரு அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும். தாவீது கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில இருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்படாத சோதனைகள் இல்ல, போராட்டங்கள் இல்ல. எங்க பார்த்தாலும் நெருக்கடிகள், எங்க பார்த்தாலும் பயம், திகில். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தாவீது கடந்து போனார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆயிடுச்சு, நம்மை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினா உடனே போய் நாம் சிங்காசனத்துல உட்கார்ந்து அவர் துளி கூட நினைத்ததே கிடையாது. ஏன்னா அவரோடு கர்த்தர் இருந்ததுனால அவருக்கு சகலமும் தெரியும், பழக்க வைக்கிறார். அபிஷேகம் ஒரு மனுஷனை பழக்க வைக்கும். தாவீதை கர்த்தர் சகல காரியத்திலும் பழக்குவித்தார். அதுக்குதான் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தாவே என்று தாவீது தேவனை நோக்கி கூப்பிட்டார். அவரோடு கர்த்தர் இருந்ததுனாலதான் அவரை சகல காரியத்திலும் பக்குவப்படுத்தினார். சவுல் தொருத்த பொழுதும் சவுலை கர்த்தர் தாவீது கையில ஒப்பு கொடுக்கும் பொழுதும் சவுலை கொல்ல ஒரு நாளும் தாவீது நினைத்ததே கிடையாது. ஏன்னா தேவ சித்தத்துக்கு தாவீது தன்னை ஒப்பு கொடுத்தார கண்டி மனுஷ சித்தத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை. நம்மை கூட எத்தனை காரியங்கள் நம்மளை பின்தொடர்ந்தாலும் நமக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால் பின்தொடர்கிற காரியத்தை நாம் குறித்து கவலைப்படாமல் தாவீதை போல முன்னேறி செல்வோம். இதோ பாருங்க, எத்தனை விஷயத்தில சவுலுக்கு தாவீது நன்மை செய்தார். ஆனாலும் சவுலோ தாவீதுக்கு விரோதமான காரியங்களை செய்து அவரை கொல்லும்படியாய் எத்தனை முறை தாவீதை கொல்லும்படியாய் எத்தனை முறை ஈட்டிகளை ஏவினாலும் கர்த்தர் அதை நிர்மூலமாக்கி தாவீதோடு இருந்தார். ஆனா சவுலை தாவீது கையில ஒப்பு கொடுத்து தாவீதை பரிசோதிக்கும் பொழுது தாவீது சவுல் அவர் மேல கை போடவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம கூட நமக்கு விரோதமாய் நிற்கிற கூட்டத்தை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு கர்த்தர் என்ன நியமித்தாரோ அதை நோக்கி ஓடணுமே கண்டி சவுளை பார்த்து பயப்படுவதோ, கோலியாத்தை பார்த்து கலங்குவதோ, இல்ல சத்துருக்களை பார்த்து அலறுவதோ இருக்க கூடாது. கடைசி காலத்தில் நிற்கிறோம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பு நிறைவேறணும். பிற்காலத்தில பாத்தீங்களா,
தாவீதுடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தேவன் தாவீதோடு இருந்து சகல காரியத்தை ஆசீர்வதித்தது போல நம்மோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பான பரலோக தகப்பனே, தாவீதோடு இருந்து தாவீதை அபிஷேகித்து தேவனுடைய கரம் அவரோடு இருந்ததுனால சத்துருக்கள் பயந்து நடுங்கி அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை சத்துருக்கள் கண்டு ஏதோ தேவனை மகிமைப்படுத்தினது போல எங்களையும் கர்த்தர் தாவீதை போல ஆசீர்வதித்து என்னென்றுமா எங்களோடு இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.